இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிங்கம் மாதிரி இருந்த அமெரிக்காவை இப்போ எந்த நாடும் சீண்ட கூட மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அமெரிக்கா அப்படின்ற அந்த ஒரு நாடு உருவாக்கி வச்சிருக்கிற அந்த ஒரு பிம்பம் இருக்கு பாருங்க, அதை மொத்தமாக அடித்து தவிடுபடியாக்கியிருக்காங்க ஈரான். அமெரிக்கா அப்படின்ற அந்த ஒரு நாட்டை பார்த்து உலகமே மிரண்டுகிட்டு இருந்த அந்த காலம்லாம் போய் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ட்ரம்ப் போட்ட அந்த டேரிஃபை பற்றி எதுவும் எதிர்த்து பேசாமல் இருந்த நாடுகள்லாம் கூட இப்போ தைரியமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. போரை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நிறுத்த பாருங்க, மற்றபடி எங்கள் நாட்டையும் இந்த போரில் இழுத்து விடாதீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் சொல்லியிருக்கு. ட்ரம்ப்பு கிட்ட அப்படி பயந்துக்கிட்டு இருந்த நாடுகள்லாம் இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ யார் அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னுடைய அந்த சுயரூபத்தை ஈரான் தோல் உரித்து காட்டியிருக்கு அப்படின்னு உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள்லாம் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லா நாடுமே எங்களால் முடியாது அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு நாடை தவிர நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் இதில் எஸ்ஸும் கிடையாது நோவும் கிடையாது. அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? இல்லை. ஈரானுக்கு கூட இருக்கீங்களா? இல்லை. நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம். எங்கள் பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவர் விஸ்வகுரு, இப்போ மௌனகுரு. அவர் மௌனமாக தான் இருப்பார். அதில் ஏதாவது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கெலாம் இருக்கும், ஆனால் அது இப்போ தெரியாது. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னது அப்படின்றது நமக்கு புரியும். அந்த மாதிரி தான் நம்ம ஜி. சரி, அதை விடுவோம். அயர்லாண்டுடைய பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப் பக்கத்தில் நிற்கும் போதே இந்த போரை எவ்வளவு சீக்கிரம் நிறுத்த முடியுமோ நிறுத்த பாருங்க, சும்மா இப்படி தொடர்ந்துகிட்டு இருக்காதீங்க, எவ்வளவோ உயிரிழப்பு, உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் பாதிப்பதனால மேக்சிமம் போரை சீக்கிரம் நிறுத்த பாருங்க அப்படின்னு ட்ரம்ப் பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கும்போது தைரியமாக சொல்கிறார். We especially want to see progress and peace in the Middle East, as I know you do. And we also need a just and sustainable peace in Ukraine. Too many people are dying as a result of conflict across the world, and we owe it to them all to create a better. அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் மொத்த பாப்புலேஷனே 45 லட்சம் பேர் தான். அதாவது நம்ம சென்னையில் பாதி கூட இருக்காது அந்த பாப்புலேஷனை கணக்கு பண்ணும்போது. அப்படி இருக்கிற ஒரு நாடு கெத்தா அமெரிக்கா கிட்ட போரை நிறுத்துங்க அப்படின்னு தைரியமாக சொல்கிறாங்க. நம்ம நாட்டுடைய பாப்புலேஷன் 140 கோடி இல்லை. நம்ம ஏதாவது சொல்லியிருக்கோம்? இல்லை. சரி, திருப்பியும் அதை விடுவோம், அந்த பக்கம்லாம் நம்ம போக வேண்டாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரம்ப்புடைய நிலைமை இருக்குது அப்படின்றதான் சொல்ல வரேன். வெறும் 45 லட்சம் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் கூட ட்ரம்ப்பை இப்போ பயப்படுறதா இல்லை. ட்ரம்ப் அப்படின்ற அந்த ஒரு பேருக்கெல்லாம் இப்போ மவுசே இல்லை அப்படின்றத தான் இதை காட்டுது. அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப்பின் ஆதரவாளர்கள், அதாவது இந்த முறை ஆட்சிக்கு வரும்போது மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், மெகா அப்படின்ற அந்த ஒரு ஸ்லோகனுடன் வந்தார் ட்ரம்ப். அப்போ நிறைய ஆதரவாளர்கள் உண்மையிலே இருந்தாங்க. ஆனால் இப்போது ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள்லாம் அவருக்கு எதிராக திரும்பி அதில் ஒருத்தங்க சொல்கிறாங்க ட்ரம்ப் இஸ் அ பைல் ஆஃப் ஷிட் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ட்ரம்ப்பை அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. Say something to President Trump and he was going to hear you right now, what would it be? You are a worthless pile of shit. And you voted for him how many times? 3 times. That was my bad. Apparently I'm an idiot. இதுலேயும் நம்ம ஒரு விஷயத்தை பாராட்டோம். அமெரிக்காவில் ஒரு பிரசிடெண்ட்டை தைரியமாக பைல் ஆஃப் ஷிட் அப்படின்னு சொல்ல முடியுது. அதுக்கான அந்த ஒரு மக்களுக்கான அந்த பேச்சுரிமை அந்த நாட்டில் இருக்குது. அந்த நாட்டில் சரி, இஸ்ரேலுடைய தாக்குதலில் ஈரானுடைய லாரேஜானே கொல்லப்பட்டதாக செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. அது ஈரானும் மறுக்கலை. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோதான், ஈரானுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் நாங்கள் கொண்டுட்டோம், இனிமேல் ஈரான் பெருசாக வாலாட்டாது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் ஈரானுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அரகாச்சி என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவர்களை நம்பி இல்லை, மக்களை நம்பி தான் இருக்கோம். கமனாயை நீங்கள் தாக்குதலில் கொன்ன போதும் எங்கள் நாடு எந்த அளவுக்கு திருப்பி அடித்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த போரை பொறுத்த வரைக்கும் எந்த தலைவரையும் நம்பி நாங்கள் இல்லை, நாங்கள் மக்களை நம்பி தான் இருக்கோம், அதனால் எங்களுடைய இந்த யுத்தம் தொடரும் அப்படின்னு அரகாட்சி சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தத்தை தேவையில்லாமல் ஈரான் மீது அவங்க தொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத உணர்ந்ததுனால தான் அமெரிக்காவுடைய இன்டர்நேஷ்னல் கவுண்டர் டெரரிசம் சென்டருடைய டைரக்டர் ஜாய் கென்ட் இப்போ ரிசைன் பண்ணியிருக்கிறார். அவர் ரிசைன் பண்ணதை கூட ட்ரம்ப் கிண்டலாக சொல்கிறார். ஹீ இஸ் வீக் இன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு பதவிக்கு அவர் சரியில்லை அப்படின்னு இப்போ ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்கார். யார்? இதே ஜாய் கென்ட்டுடைய மனைவி தான் 2019 அமெரிக்க இராணுவத்தில் இருந்தவங்க சிரியன் பாம்பிங்கில் இறந்து போயிருக்காங்க. ஸோ தன்னுடைய மனைவியை கூட இந்த நாட்டுக்காக இழந்த ஜாய் கென்ட்டை தான் இந்த பதவிக்கு ஃபிட் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு.
இந்த குருதி புனல்ல கமல் சொல்வார், வீரம் அப்படின்றது என்ன தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது தான் அப்படின்னு. அதே மாதிரி தான் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் நல்ல அடி விழுந்துகிட்டு இருக்கு, நல்ல பயம் இருக்கு, ஆனால் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படின்ற மாதிரி தான் அவர் இப்போ நின்றுகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த பேச்சில் வந்து அந்த பயமும் விரக்தியும் நல்லாவே தெரியுது. இந்த நேட்டோ நாடுகள்லாம் வந்து அவரை சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவங்கெல்லாம் என்னை சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்றதுக்காக தான் சும்மா கூப்பிட்டு பார்த்தேன், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த யுத்தத்துக்கு அப்படின்னு. ஆனால் அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல, அதிலிருந்து அவங்கெல்லாம் எப்படி அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த முந்திரியும் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அடுத்தது தரையுத்தம் தான். தரையுத்தத்தில் ஈரானை வந்து நாங்கள் மொத்தமாக அழிச்சிருவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஈரான் என்ன சொல்லுதுன்னா, வியட்நாமில் உங்களுக்கு என்ன நிலைமை வந்ததோ அதை விட மோசமாக இருக்கும், அடுத்தது பூட்ஸ் ஆன் கிரவுண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. இதில் 1950 1975 வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷம் நடந்த போர். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் நடந்த அந்த ஒரு போரில் கிட்டத்தட்ட 5 பிரசிடென்ட், அமெரிக்காவுடைய 5 பிரசிடென்ட் மாறி இருக்கிறாங்க. இந்த 25 வருஷத்தில் அமெரிக்காவுடைய 5 பிரசிடென்ட் மாறி இருக்காங்க. அதில் கடைசியாக ஜெரால்ட் ஃபோர்ட் அவர் தான் அமெரிக்க இராணுவத்தை வந்து திருப்பியும் அழைச்சிருக்கிறார். நம்ம ராணுவ வீரர்களை இனியும் நம்ம இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போரை அவர் நிறுத்துறாரு. ஸோ அந்த 25 வருஷத்தில் அமெரிக்காவுக்கு 58,000 ராணுவ வீரர்களை வந்து இழக்க வேண்டியதாக இருந்தது வியட்நாமில். கடைசியில் அந்த போரும் அவங்களால ஜெயிக்க முடியல, வியட்நாம் தான் வெற்றி பெற்றது. இதே நிலைமை தான் ஈரானுக்குள்ளே இவங்களுடைய அந்த கரை சேனாவும் புகுந்ததுன்னா அப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. இதில் அமெரிக்காவுக்கு புரிகிற மாதிரி ஈரானுடைய மிலிட்ரி கமாண்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சும்மா ட்விட்டரில் வந்துட்டு நாங்கள் அப்படி பண்ணிட்டோம், நாங்கள் இப்படி பண்ணிட்டோம்னு ட்விட்டரில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, களத்தில் இறங்கி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த போரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா நல்லா அடி வாங்கியிருக்குது, அமெரிக்கா எங்களை பார்த்து பயந்துருக்கு, நீங்கள் வந்து எபிக் ஃபியூரி அப்படின்னு இந்த போருக்கு பேர் வச்சிங்களே, அதை வந்து எபிக் ஃபியர்னு மாற்றிக்கங்க அப்படின்னு அமெரிக்காவுடைய மிலிட்ரி கமாண்டர் சொல்கிறார். அது எப்போ சொல்கிறாரு, 19 நாள் போர் நடந்துகிட்டு இருக்கு. A message to the President of the United States. The outcome of war cannot be determined by tweets. It's better to name this war as epic fear instead of epic fury. 2 நாளில் ஈரானை வந்து எங்கள் கட்டுப்பாடுகளில் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொன்ன அமெரிக்காவை 19 நாளாக ஈரான் வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஈரான் கையில் ஆயுதமும் படைபலமும் இருந்ததுன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஈரானை சுற்றி பல நாடுகள் தாக்குதல் நடத்தின போதும் அதையெல்லாம் சமாளித்து நீங்கள் பயந்துட்டீங்க, அமெரிக்கா தான் பயந்துருச்சு அப்படின்னு ஈரானுடைய மிலிட்ரி கமாண்டர் சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு அவங்க கையில் இன்னும் ஆயுதமும் அந்த பலமும் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஈரான் இன்னும் முழு பலத்துடன் தான் இருக்குது அப்படின்றத தான் அரகாச்சி அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையும் இருக்குது, அவருடைய ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தோம் அப்படின்லாம் அமெரிக்கா சொல்லுது, நாங்கள் ஏன் பேச்சுவார்த்தைக்கு வரப்போகிறோம், பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த யுத்தத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, இனிமேல் என்ன பேச்சுவார்த்தை வேண்டியிருக்கு, இனிமேல் அமெரிக்காவுக்கு ஒரு பாடம் புகட்டுறது தான் எங்கள் வேலை, we will teach a lesson அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுக்கு we will teach a lesson அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, எதுக்கு தேவையில்லாமல் ஈரானை நம்ம தொட்டோம் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுற மாதிரி நாங்கள் அடிப்போம் அப்படின்னும் அரகாச்சி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த போர் ஆரம்பித்து 19 நாள் ஆகியும் இன்னும் ஈரான் வந்து முழு பலத்துடன் தான் இருக்குது அப்படின்றது தான் ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அரகாச்சி சொன்ன அந்த வார்த்தையில் நமக்கு தெரியுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஆனால் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் ஷேர்லாம் கூட பண்ணிடுங்க.